இப்போ அந்த கொலோனியல் ஏரியாஸ்க்குள்ள தான் போயிட்டுருக்கேன். அந்த கொலோனியல் பில்டிங்ஸ்க்குலாம் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்தால். அந்த லக்கி ஃபோர்ட் ரெஸ்டாரண்ட் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த லக்கி ஃபோர்ட் ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கேயே இன்றைக்கி என்னென்ன மெனு ஃபேமஸ்னு எழுதி போட்டிருக்காங்க வெளியே தான். இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரைஸ் வித் 10 டிஷ்ஷஸ் இருக்குல்ல, பட் என்ன ஃபார் 2ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஒருத்தருக்கு தான் சாப்பிட போகிறேன். ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. அவுட் சைட் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இந்த கல்லே ஃபுட் காலனிஸ்குள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் நான் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இந்த லக்கி ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஏன் வந்தேன்னா, இங்கே 10 டிஷ் உள்ள ஒரு ரைஸ் கறி கொடுக்குறாங்க. அது வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. இங்கே சின்ன ரெஸ்டாரண்ட் தான் இது, ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸு. இந்த பாருங்க, டிஷ்ஷஸ் பாருங்கள் என்னென்ன. 10 வெரைட்டிஸ் ஆஃப் கரீஸு, ரைஸு. ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, இது வந்து சிக்கனு, இது வந்து ஏதோ இந்த பிரிஞ்சால், இது வந்து பம்கின் போல், இது வந்து கேபேஜு, இது வந்து பொட்டேட்டோ, இது வந்து இந்த பனானா ஃப்ளவர் நாங்கள். ஆமாம், அந்த வாழைப்பூ. இது என்னென்னு தெரில. இது மேங்கோ, இது கொக்கும்பர்னு சொன்னாங்க. இது தால், இது சோயா. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரிஞ்சால் கறி ட்ரை பண்ணுங்க. பிரிஞ்சால் கறி இன்னும் நல்லா இருக்கு. அடுத்து இந்த வாழைப்பூ இருக்குது. இந்த வாழைப்பூ ஃப்ளவரில் ஒரு கறி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாழைப்பூ நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. உண்மையிலே வந்து இந்த 10 டிஃப்ரெண்ட் கறி ஐட்டம் வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஹோம் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ஸ்ரீலங்கன் ஆத்தென்டிக் ஃபுட் போகிறது நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணலாம். வரவங்க அது இந்த காலி வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஸோ கல்லே ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இப்போது அடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் ஏரியா ஒன்று இருக்குது, கோகனட் ட்ரீல் அப்படின்னு சொல்லிட்டு, மிரிசா பீச் பக்கத்தில். அது கல்லே ஃபோர்ட்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போது கல்லே ஃபோர்ட்லேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து நேவி கேம்ப் இருக்குது, நேவி கேம்ப் பஸ் ஸ்டாப், அங்கே போயினோம்னா அங்கேருந்து பஸ் கிடைக்கும். எவ்ரி 10 மினிட்ஸ் பஸ் இருக்கா அந்த இதுக்கு மிரிசா பீச் போகுது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நான் சுற்றி பார்க்கணும். செகண்ட் தான் பார்க்க போகிறேன். கல்லே ஃபோர்ட் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கவர் பண்ணிட்டேன். அந்த கொலோனியல் பில்டிங்ஸ் மட்டும் பார்க்க முடியல. திரும்பி ரிட்டன் வருவேன். ரிட்டன் வரும்போது டைம் இருந்தால் அதையும் பார்த்துட்டு இந்த கொலோனியல் பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாக் த்ரூ போயிட்டு இன்னைக்கு நல்ல முடியும் நினைக்கிறேன். கோகனட் ட்ரீ தான் போயிட்டு இருக்கேன். பஸ் தான் போயிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் பஸ், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பஸ் தான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் 40-50 நிமிஷத்தில் போயிடுவேன். ஸோ இதுதான் அந்த கவர்மெண்ட் பஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்குறேன். பஸ் அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1980, 1990 அந்த மாடல் பஸ் தான் வச்சுருக்காங்க இன்னமும். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்காங்க. பஸ் நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பஸ் மாதிரி தெரியும் எனக்கு. இல்லைங்க ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ்லாம். அந்த கல்லை போர்ட்லேருந்து நம்ம கோகனட் ட்ரீல் போகிற வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பீச்சஸ் இருக்குது. ஏன்னா குட்டி குட்டி பீச்சஸ் பேர் நிறையா டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. டோட்டல் அந்த பீச் ஒர்க்லேயே தான் அந்த ரூட் போகுது. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த கோகனட் ட்ரீலோட என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கேன். பக்கத்தில் வந்துட்டேன். இந்த சைடு ஃபுல்லாமே இந்த பீச்சோரம் அப்படியே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸஸ், ரெசார்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கல்லையில் ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
மெரிசா பீச்சு இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த கோகோனட் ட்ரீயோட வியூ பாயிண்ட்டு. ஆனால் என்னன்னா எல்லா கோகோனட்டும் வந்து ஒரு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. முக்கால்வாசி இது மேலே இதே இல்லை, அந்த இலையே இல்லை. ஒரு கொஞ்சம் ட்ரீஸில் மட்டும்தான் அந்த இலை இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரெசார்ட் இருக்குது, இல்லை பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் இருக்குது. ஏரியாவே நல்லா ப்ரீஸியாக இருக்குது, நல்லா சரியான காற்றா இருக்குது. நல்லா அப்படியே ஒரு காத்தோட்டமாக இருக்குது. இப்படியே கீழே ஒரு ஸ்பேஸ் போகுது, இருங்க கீழே போய் பார்க்க எப்படி இருக்கலாம், எப்படி இருக்குன்னு. ராக்ஸ் நிறையா இருக்குது பாருங்க கீழே. அது வரைக்கும் போகலாம், அது வரைக்கும் வே போகுது. கொஞ்சம் பார்த்து போகணும். இங்கே இந்த கோகோனட் ட்ரீயில் கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிஃப் இருக்குது. அந்த கிளிஃபில் கொஞ்சம் கோகோனட்ஸ் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பீச் நல்லா தெரியுது. அப்படியே ஒரு அமைப்பு இருக்குது இந்த கோகோனட் ட்ரீயில். இப்போ அந்த அந்த பீச்சஸ் இந்த இங்கே இருக்கிற இந்த பக்கத்தில் இருக்கிற பீச் பேர் வந்து மெரிசா பீச். மெரிசா பீச் பக்கத்துலேயே தான் வந்து இந்த இதுவும் இருக்குது, இந்த கோகோனட் ட்ரீயில் இருக்குது. ஸ்ரீலங்காவும் ஒரு யூனிக்கான ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்ஸ்கேப். இந்தியா மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சஸ் இருக்குது நிறையா. அப்புறம் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, பீச்சஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது ஒரு யூனிக்கான ஒரு ஜியோகிராஃபிக்கல் லேண்ட்ஸ்கேப் தான் ஸ்ரீலங்கா. ஃபஸ்ட்டு விசிட் தான் ஸ்ரீலங்கா, கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். அது இல்லாமல் அங்கே சீப்பும் கூட. உங்களுக்கு மற்ற கண்ட்ரிஸ்க்கு இந்த மால்தீவ்ஸு இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் ஓரளவுக்கு எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. சீப்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது மேக்ஸிமம் எல்லா இதுவுமே. மேபி இந்த மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒரு சில கடைகளில் வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக வைக்கிறாங்க, ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபுட்டோட ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது ப்ரைஸ் தான். நான் சாப்பிட்ட வரைக்கும் நேரத்தெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஸ்ரீலங்காவில் முக்கியமாக வந்தால் ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு 3-4 டிஷ் நான் சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா பட்லாப்பம் இங்கே ஃபேமஸாக கிடைக்கும். அந்த ஸ்வீட்டு கோகோனட் மில்க்கு, கேஷ்யூ நட்ஸு இதெல்லாம் ஜாகரிலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. அது வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்பாட் இருக்கு இங்கே கொழம்புல. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். புகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 years ஓல்டு பட்லாப்பம் ஸ்டோர் இருக்கும் போல இருக்கு. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஒன்று. இப்போ ரெண்டாவது வந்துட்டு பொட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே. நான் நேற்று ட்ரை பண்ணேன். நேற்று நைட்டு இங்கேருந்து வரும்போது டம்புளாருந்து வரும்போது ஒரு கடையில் ட்ரை பண்ணேன். அது ஃபேமஸ் ஸ்பாட் கிடையாது, பட் ஆனால் சின்ன கடை தான், ஆனால் நல்லா இருந்தது. அது எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் அது இந்த வீட் இருக்குல்ல, வீட் மாவு வச்சு ஏதோ பண்ணாங்க. இந்த முட்டை சிக்கன்லாம் போட்டு பண்ணிட்டு நல்லா இருந்தது. அது ஒரு ஃபேமஸ் டிஷ் இங்கே ட்ரை பண்ணேன். அப்புறம் சிலோட் பரோட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணல, இன்னைக்கோ இல்லை நாளைக்கும் ட்ரை பண்ணிடுவேன் ஈவினிங் போகிறதுக்குள்ள. இப்போ இங்கே இருக்கிற இந்த வெஜ் கரீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ண இது நல்லா இருக்கும். இந்த ஸ்ரீலங்கா ஐலாண்டை சுற்றி வர, அதாவது இந்த பார்ட் ஆஃப் வெள்ளை சைடு, இந்த கொலம்போ சைடு, இந்த பார்ட் ஆஃப் வர எல்லாமே வந்து இந்தியன் ஓஷன் சேர்ந்து தான். மிரிசால இங்கே ஒரு ஃபேமஸ் ரொட்டி ஷாப் இருக்குது, டூமணி ரொட்டி ஷாப் அப்படின்ட்டு. நான் வந்திருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:33. நான் இப்போ தான் லஞ்ச் முடிச்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால் எதுவும் சாப்பிட மாட்டேன். பட் ஏதாவது ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். நான் இங்கே வரவங்க இங்கே ட்ரை பண்ணுங்கள், டூமணி ரொட்டி ஷாப் ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஃபேமஸ் பெஸ்ட் ரொட்டி ஷாப்பிங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மூத்தி மட்டும் வாங்கினேன். ஓட்ஸ் பீனட் பட்டர் பனானா ஸ்மூத்தி மட்டும் வாங்கிட்டேன். அதுவே காஸ்ட்லி தான், 1200. இங்கே கொஞ்சம் என்ன காஸ்ட்லியாக தான் இருக்குது. ரொட்டி எல்லாமே. பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, 800 700 அந்த மாதிரி இருக்குது. ரொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 900 1000 அந்த மாதிரி இருக்குது. ரைஸ் அண்ட் கறி தனியாக கிடைக்கும், இந்த 4 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ். அது தனியாக, அது சீப்பாக இருக்குது. இந்த ரைஸ் வெரைட்டிஸு அதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, 1200 1700. நான் இப்போ சாப்பிடல, ஏன்னா நான் லஞ்ச் கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டேன். இப்போது நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன்னா இங்கே டின்னர் முடிச்சுட்டு போயிருக்கலாம். பட்
டைம் இல்லை, அதனால நான் ஜஸ்ட்டு இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து இதை ட்ரை பண்ணுறேன். நிறையா ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கே டுக்கு எடுத்து ரெண்ட் இல்லை பைக்கு இதெல்லாம் ரெண்டில் எடுத்து அவங்களே ஓட்டுறாங்க. டுக் ரெண்டு எடுத்து அவங்களே ட்ரைவ் பண்ணிக்கிறாங்க. டுக்கு தான் நம்ம ஊர் ஆட்டோ தான் இங்கே டுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ரெண்டலுக்கு எடுத்து ஓட்டிக்கிறாங்க. பைக்லேயும் போகிறாங்க நிறைய பேர், பைக் ரெண்டில் எடுக்கிறாங்க இங்கே. அது பெட்ரு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இதுதாங்க மெரிசா பீச்சு. இங்கே தான் வந்து இந்த வேல் வாட்சிங் வந்து ஃபேமஸ்ஸு. அதாவது நவம்பர் டு ஏப்ரல் மந்தில் வந்து இந்த வேல் வாட்சிங் சீசன் போல் அது ஃபேமஸ் இங்கே. இங்கே வந்து இந்த ஸ்னோர்க்கலிங் டூர் நிறையா நடக்குது. இந்த டர்ட்டில் ஸ்னோர்க்கலிங் எல்லாமே இங்கே நடக்குது. நான் இங்கே வந்தீங்கனாலே, இந்த மிர்சா பீச் வந்தீங்கனாலே இங்கே நிறையா இது இருக்கும், ஸ்பாட்ஸ் இருக்கும். அவங்களே நிறையா கைடட் டூர்லாம் வச்சுருக்காங்க, வேணுங்கிறவங்க அது பண்ணிக்கலாம். பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இந்த பீச் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸு, டைனிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிஃப் மாதிரி தெரியுது பாருங்கள், கிளிஃப் மவுண்டன் மாதிரி தெரியுது. அதில் ஒரே ஒரு கோகனட் ட்ரீ இங்கேருந்து தெரியுது நல்லா. அந்த சைடு ஒன்று இருக்குது, பட் இங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு கோகனட் ட்ரீ நல்லா தெரியுது. அப்படியே இந்த சைடு ஒரு பெரிய கிளிஃப் இருக்குங்க மெரிசா பீச்சில். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய கிளிஃப் இருக்குது. டே 3 கல்லையில் ஃபுல்லாக பார்த்தேன். கல்லையில் முடியும் என்னென்ன பார்க்க முடியுமோ இப்போ ஒரு நாளில் டிக்கி பார்த்துருக்கேன் கல்லையில். இப்போ கொழம்பு போயிட்டுருக்கேன். கொழம்பு போயிட்டு அங்கே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஜேர்னி இருக்குது. அது லாங் ஜேர்னி தான், பட் ஆனால் பீஸ்ஃபுல்லான ஜேர்னி. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன்.